பிள்ளைகளுக்காக நன்றி சொல்லுவோமா? ஆண்டவர் என்னோடு பேசுவார். எல்லாரும் சொல்லுங்க, பேசுவாரா? நம்ம கையில் வச்சிருக்கிற பைபிள் படிக்கிறதுக்கு அல்ல. எல்லாம் சொல்லுங்க, படிக்கிறதுக்கு அல்ல. யாராவது பேசுனா கேட்கறதுக்கும் அல்ல, அது சொல்றத செய்யறதுக்கு. அல்லேலூயா. பல சமயத்தில் பைபிள் வசனங்கள் பேசுவதற்கு பயன்படுகிறதே ஒழிய வாழ்வதற்கு பயன்படாததுனால தான் கிறிஸ்து வாழ்ந்த காலத்தில் நடைபெற்ற அற்புதங்கள் என்றைக்கும் நடைபெறுவது இல்லை. அல்லேலூயா. வாசித்த வேதாகம பகுதியை எடுத்துக்கொள்ளுங்கள். மைக்கு பின்னாடி க்ளோரிட்டு கொடுங்க. தேங்க்யூ ஜீசஸ். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிங்கம்மா. அப்பொழுது நியாய சாஸ்திரி ஒருவன் எழுந்திருந்து அவரை சோதிக்கும்படி, போதகரே நித்திய ஜீவனை சுதந்தரித்துக் கொள்ளும்படிக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது, நீ வாசித்திருக்கிறது என்ன என்றார். இப்ப யார் கேட்டது இந்த கேள்வியை? நியாயசாஸ்திரினா என்ன தெளிவா புரியுற மாதிரி யாராவது சொல்லுங்க எனக்கு. நியாயசாஸ்திரி திவ்ய ஆங்கிலத்தில் என்னமா இருக்கு? நீங்களே எடுத்து தான் படிக்கணுமா? சரி, ஆங்கில பைபிள் யார்கிட்டயாவது செல்லில் இருந்தால் எடுத்து நீங்கள் அந்த பகுதியை வாசிங்க. நியாயசாஸ்திரின்னா என்ன? நம்ம இப்படியே பைபிள் சொல்லக்கூடிய பாஷையிலே வாசிச்சு போகிறதுனால நிகழ்கால நடைமுறையில் இருக்கக்கூடிய அந்த காரியம் என்னன்னு நம்ம சரியாக புரியறதில்லை. வாசிங்கம்மா. லாயர், எத்தனை பேருக்கு லாயர் தெரியும்? நல்லா பேச தெரியும். சில பேர்லாம் வாயை திறந்தா லாயரே தோத்துடணும். புரியுதா? இங்க ஒரு லாயர், ஆங்கிலத்தில் அழகா இருக்கு, லாயர் ஸ்டுட் அப். அவன் கேட்குறான், டெம்ப்டட் ஹிம். இயேசுவை ரொம்ப சோதிக்கிறான், அவரை உணர்ச்சி வசப்படுறான், கோபப்படுத்தி. சில சமயத்தில் சில பேர் நம்மளை கோபப்படுத்தி நம்ம வாயாலே கெட்ட வார்த்தைகள்லாம் பேச வச்சு அப்புறம் நம்மளே என்ன செஞ்சிருவாங்க, குற்றப்படுத்துருவாங்கல்ல. அந்த மாதிரி டைப்பு நம்ம ஆளு லாயர். அவன் கேட்குறான், வாட் ஷல் ஐ டு டு இன்ஹெரிட் எட்டர்னல் லைஃப்? நித்திய ஜீவனை சுதந்திரத்து கொள்ள நான் என்ன செய்யணும்? எதுக்காக கேட்குறான்னா, அவரை பேசி பதில் சொல்ல முடியாதபடிக்கு அவரை மடக்கணுங்கிறதுக்காக கேட்குறான். புரியுதா உங்களுக்கு? அந்த இடத்துல ஆண்டவர் அந்த லாயரை பார்த்து சொல்றாரு, அப்பா நீ சட்டம் படித்தவன் அல்லவா, சட்டம் என்ன சொல்லுகிறது? நியாயப்பிரமாணம் என்ன தமிழ்ல சொல்லுங்க? சட்ட புஸ்தகம்னு அர்த்தம். அது கேட்குற, சட்டம், நீ லாயர் தானே, சட்டம் படித்தவன் தானே, இப்போ சொல்லு சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்குறார். இப்போ அவன் சொல்ற, வாசிச்சு பாருங்க அந்த பகுதியை. அவன் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். இந்த பகுதியை நான் திரும்ப உங்களுக்கு விளக்கமா சொல்றேன். அடுத்த வசனத்தை வாசிங்க. அவர் அவனை நோக்கி, நிதானமாய் உத்தரவு சொன்னாய், அப்படியே செய், அப்பொழுது பிழைப்பாய் என்றார். அப்படியே செய். கடைசி வசனத்துல, அது கடைசி பகுதி 37 வசனத்துல கடைசி வார்த்தை வாசிங்க. நீயும் போய் அந்தபடியே செய். அப்படியே செய், அந்தபடியே செய். அழகா சொன்னார். சட்டம் படிச்சிருக்கல, அப்படியே செய், அந்தபடியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் சொல்லு. அல்லேலூயா. அப்படி படிச்சத அடுத்தவங்க கிட்ட ஆர்கியூமெண்ட் பண்றதுக்காக, அடுத்தவங்களை பேசி மடக்கிறதுக்காக நீ படிக்க கூடாது. நீ படிச்சத உன் வாழ்க்கையில நீ என்ன செய், கடைபிடி, அதை செய் என்றார். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, ஒரு திரள் கூட்டம் இயேசுவை சுற்றில இருக்கிற சமயத்துல ஒரு லாயர் அவரை மடக்கிறதுக்கு கேள்வி கேட்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பாருல, அவர் யார்? அண்ட சராசரத்தையும் படைத்தவர். அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். சற்று முன்னே சீஷர்கள் அவரை பார்த்து அதிர்ந்து போயிருக்கிறார்கள். இவர் யாரோ, காற்றும் கடலும் இவருக்கு கீழ்ப்படுகிறதே. அப்படி ஒரு அற்புதமான
தெய்வத்தினுடைய மனித பிறப்பு. தேவன் மனிதனாய் இறங்கி வந்திருக்கிறார். அவர்கிட்ட என்ன செய்யறான்? கேட்குறான். கோபம் வருமா வராதா? நமக்கு கொஞ்சம் யோசிச்சு பண்ணல. நம்மளை விட சின்ன பிள்ளைங்க நம்மகிட்ட பேசினாலே நமக்கு என்ன வருது? கொஞ்சம் வாய்ஸ் ரைஸ் பண்ணாலே நமக்கு என்ன வருது? கோபம் வருது. யோவான் சொன்னானுங்க எடுத்துக்கல, அவனுக்கு கோபம் வந்து சொன்னான், விரியன் பாம்பு குட்டிகளே, வரும் கோபத்துக்கு தப்பிக்கொள்ள வகை காட்டினவன் யார்? இப்பொழுதே கோடாரி இருக்கு, எடுத்து பொழந்துருவான்றான். அந்த வார்த்தை நீங்க படிச்சிங்கனாலே அப்படியே நிதர்சனமா ஜாக்கிரதை. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? இயேசுவே சில சந்தத்தில் சொல்றார், மாறுபாடுள்ள சந்ததியே, அற்ப விசுவாசிகளை. எவ்வளவு பெரிய கட்டவார்த்தை தெரியுமா? இதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. மூல மொழியில நீங்க போய் படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். அவ்வளவு கோவப்படுறேன். இதை தான் சென்னையில் ஒரு ஊழியரோடு பேசி கொண்டிருக்கும் போது நான் சொன்னேன், ஆண்டவர் மனுஷனை படைக்கும் போது தன்னை போலவே படைச்சிட்டாராம். தன்னுடைய சாயல், தன்னுடைய ரூபம். ஆண்டவர் சிருஷ்டித்த எல்லாவற்றுக்கும் தான் பேர் வைக்கணும்னு நினைச்சதுக்கெல்லாம் யார் பேர் வைக்கிறா? ஆதாம் பேர் வைக்கிறா. இப்போ ஆதாம் பார்த்தா, ஓ இப்போ நம்ம யாருக்கு ஈக்குவலா இருக்கிறோம்? ஆண்டவருக்கு ஈக்குவலா இருக்கிறோம்னு சொல்லிட்டு அப்ப உட்காந்து எல்லாம் கலந்துரையாடல் பண்ணும் போதுதான் சில சமயத்துல ஆண்டவருக்கு ஈக்குவலா பேசி அதுக்கு மேலேயும் அவருக்கு ஆலோசனை சொல்ற மாதிரி அப்படிலாம் சில சிச்சுவேஷன் வந்துச்சு. அந்த மாதிரி சமயத்துல ஒரு சமயம் உச்சகட்டமா ஆதாம் ஆண்டவரோட ஆர்கியூமெண்ட் பண்ணும்போது எல்லாம் தெரிஞ்ச மாதிரி பேசும்போது டக்குன்னு இப்படி என்ன செஞ்சார்? இப்படி டக்குன்னு வச்சாரு அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அப்படி வச்ச இடத்துல எல்லாருக்கும் பாருங்க ஒரு பள்ளம் இருக்கா, சண்டல பள்ளம் இருக்கா பாருங்க, மூக்குக்கு கீழே ஒரு பள்ளம் இருக்கு பாருங்க, இருக்கா இல்லையா? யாருக்கெல்லாம்? ஹலோ, அப்படி வச்சு கோபத்தில் கொஞ்சம் அழுத்திட்டாரு. அழுத்தின இடம் எப்படி ஆயிடுச்சு? இதை பார்க்கும்போது நீங்க புரிஞ்சுக்கணும், யார்கிட்ட பேசுறோம், எப்படி பேசணும், இதெல்லாம் நம்ம ரொம்ப ஜாக்கிரதை என்ன செய்யணும்? பேசணும். அல்லேலூயா. வாய் இருக்குதுங்கிறதுக்காக, பேச தெரியுதுங்கிறதுக்காக, சட்டம் படிச்சதுனால சட்ட மேதாவி மாதிரி நீங்க பேசுனீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பின் விளைவுகளை நீங்க என்ன செய்வீங்க? சந்திப்பீங்க. அழகாக சொல்றான், சரியா சொல்றான். என்ன சொல்றான்? உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அன்பு கூர்வாயாக. அடுத்த ஆண்டவருக்கு சொல்லக்கூடிய வார்த்தை பாருல, நிதானமாய். அந்த அடுத்த வருஷத்தை வாசிச்சு பாருங்க. நிதானமாய் உத்தரவு சொன்னாய். இப்படி சொல்லுங்க. நிதானன்ற வார்த்தைக்கு அர்த்தம் தெரியுமா உங்களுக்கு? தானத்திலேயே பெரிய தானம் என்னது? நிதானம். கண் தானம், ரத்த தானம், உடல் உறுப்பு தானம்லாம் நிறைய தானங்கள்லாம் அன்னைக்கு இருக்குது, இருக்கா இல்லையா? இதுல எது சிறந்த தானம் நினைக்கிறீங்க? எல்லாம் சொல்லுங்க. ரத்த தானமா நிதானமா? தெளிவா சொல்லுங்க. ரத்த தானன்றவங்க மட்டும் உங்க கையை வைத்து காட்டுங்க. நிதானம் தான் பெரிய தானம். நான் கார் ஓட்டிட்டு போகும்போது கொஞ்சம் நிதானம் இல்லாம ஓட்டினா 10 பேர் சாவான். ரத்தம் கொடுத்தா ஒருத்தவன் தான் பழைப்பான். நல்லா புரிஞ்சுக்கங்க. நான் நிதானம் இழந்துட்டா அவ்வளவுதான், விபத்துக்கள் என்ன செய்யணும்? சந்தை. அப்ப எது முக்கியம்? நிதானம். இந்த நிதானத்தை கெடுக்கிறதுக்கு தான் பிசாசு நிறைய என்ன செய்யறான்? நிதானிக்கணும். நீ நிதானமா உத்தரவு சொன்ன, ஆனா யாருக்கிட்ட பேசுறன்னு நீ என்ன செய்யல? நிதானிக்கல. அதுதான் உன்னுடைய பிரச்சனை. அடுத்த வசனத்தை வாசிச்சு பாருங்க. அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க மனதாய். கவனிச்சு பாருல. இப்ப இவரு எப்படியாவது தன்னை நீதிமான் என்ன செஞ்சிடணும்? காமிச்சிடணும். நீதிமான்னு தன்னை காமிச்சிட்டா அப்புறம் அவருக்கு அப்சிப்பின்னு என்ன செஞ்சிருவாரு? அப்பா நீதிமான் பேசிட்டாருப்பா, அதனால நம்மள என்ன செய்யணும்? அமைதியாயிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் தன்னை நீதிமான் என்று காண்பிக்க கேட்கிறான். எனக்கு பிறன் யார்? ஆண்டவர் என்ன சொன்னாரு? உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்தில் அன்பு கூறு. ஓகே ஆண்டவரே, சரி, எனக்கு பிறன் யார் அப்படின்னு கேட்கிறான். இந்த இடத்துல 2 காரியம் இருக்கு வசனத்துல. நீதிமான், பிறன். நீதிமான் யாரு, பிறன் யாருன்னு அவர் தெளிவா தெரிய வைக்கிறார். வாசிச்சு பாருல. நீங்க 30ஆம் வசனத்தை வாசிச்சு பாரு. 31 வாசிங்க. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன். அடுத்து 32. அந்தபடியே ஒரு லேவியனும். இந்த 2 பேர் யாரு? நீதிமான். அல்ல கவனிங்க. ஆசாரியனும் நீதிமான், லேவியனும். லேவியன், லேவி கோத்திரம் ஊழியத்திற்காக அழைக்கப்பட்ட ஒரு சந்ததி.
இப்பொழுது ஊழியம் செய்து கொண்டிருக்கிற தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன் யார்? ஆசாரியன். அழைக்கப்பட்டவனும் தெரிந்து கொள்ளப்பட்டவனும் யாரு? நீதிமான். இந்த நீதிமான் என்ன செய்யறானா, நீதிமான் பார்த்துட்டு ஹலோ நீங்க நீதிமான் எப்படி இருக்கிறாங்க? படிச்சுட்டு பக்கமா ஒதுக்கி போறாங்க. அவனுடைய வார்த்தையை கேட்டுட்டு சொந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. தெளிவா நீங்க கவனிக்கணும். ஆண்டவர் அவனுக்கு புரிய வைக்கிறார். நீ நீதிமான் நீ சொல்றல்ல, உன்னை நடத்துகிற ஆசாரியன், உனக்கு மேல இருக்கிற அந்த லேவி கோத்திரத்தினுடைய நீதிமான எப்படி இருக்கிறான்னு சொல்லி உனக்கு காண்பித்து கொடுக்குறான்னு அந்த 2 பேரையும் என்ன செய்றார்? அவங்க லைஃபை காண்பித்து கொடுக்குறாரு. இவன் எப்படி ஆயிட்டான்? நம்ம ஒரு பாஷையில சொன்ன எப்படி ஆயிட்டான்? கப்சுட்டு ஐயோ சாமியே சைக்கிள்ல. புரியுதா உங்களுக்கு? ரொம்ப கஷ்டம் இல்ல? நீ உன்னை நீதிமான்னு வேற என்ன செய்யற சொல்ற. இங்க லேவியன் எப்படி இருக்கிற, ஆசாரியன் எப்படி இருக்கிறான் பார் அவன் வாழ்க்கையே அப்படி சொல்லி அவர் புரிய வைக்கிறார். பிறன் யார்? அந்த பிறன்ற இடத்துலதான் சமாரியன் அவர் என்ன செய்யறார்? காண்பித்து கொடுக்கிறார். சமாரியன் யாருன்னா தீண்டத்தகாதவன், தாழ்ந்த குலத்தை சேர்ந்தவன், கலப்பின மக்கள் இனத்தை சேர்ந்தவன். யூதர்களும் சமாரியாவில் உள்ளவர்களும் சேர்ந்து பிறந்தவர்கள், புறஜாதி மக்களும் சேர்ந்து பிறந்தவர்கள் தான் யாரு? இந்த சமாரியர்கள். இந்த சமாரியர்கள் யூதர்களாலே வெறுக்கப்பட்டவர்கள். சமாரிய தேசத்து வழியாக யூதர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? போகவே மாட்டாங்க. காரணம் அது ஒரு நம்ம ஊர் பாஷையில சொல்ல போனா கீழத்தெரு சேரி இந்த மாதிரிலாம் சொல்லலாம். அந்த மாதிரி தாழ்ந்த இன ஜனங்கள் வாழக்கூடிய பகுதின்னு வச்சுங்க. அப்படிப்பட்ட ஒருவன் பிறன். அப்படிப்பட்ட ஒரு பிறன். அவனிடத்துல நீ அன்பு கூறணும். ஆனா அவன் யார்கிட்ட அன்பு கூறுறான்? ஹலோ புரியுதா? அவன் தான் பிறன். அவன்கிட்ட நீ என்ன செய்யணும்? அன்பு கூறணும். இந்த ஆசாரியனுடைய இனம், லேவியனுடைய இனம், இனத்தார் இடத்துல அன்பு கூறல்ல, பிற இடத்துல என்ன செய்யணும்? அன்பு கூறணும். ஆனா உன் இனத்தார் இடத்துல என்ன இல்ல? அன்பே இல்லை. உன் சொந்தத்திட்ட என்ன இல்ல? அன்பே இல்லை. உன் பிறரிடத்துல இருக்கிற அன்பு கூட அவன் மேல உனக்கு இல்லையே. என்ன லைஃப்? இன்றைய தினத்துல செய்தியினுடைய தலைப்பு ஸ்பிரிச்சுவல் லா, ஆவிக்குரிய சட்டம், கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ரத்தின சுருக்கம். செய்தியினுடைய தலைப்பு ஸ்பிரிச்சுவல் சயின்ஸ், ஸ்பிரிச்சுவல் ஃபார்முலா. இப்படி பல தலைப்புகளை நான் கொடுக்கலாம். இப்பொழுது நான் உங்களுக்கு சில காரியத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். நீங்க 27வது வசனத்தை வாசிங்க. அவன் பிரதியுத்தரமாக உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் உன் முழு சிந்தையோடு அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதி. இந்த வசனத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? கரெக்டாக சொல்லுங்க. பவுல் சீக்கிரமா சொல்லுங்க. அந்த வசனத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு? கர்த்தர், நான், பிறன். அல்ல சொல்லுங்க. கர்த்தர், நான், பிறன். இந்த 3 பேரும் எதுல இருக்கிறாங்க? இந்த வசனத்துல இருக்கிறாங்க. இந்த வசனத்தை புரிஞ்சிட்டீங்கன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய ஒட்டுமொத்தமான ரத்தின சுருக்கத்தை நீங்க என்ன செய்ய முடியும்? புரிந்து கொள்ள முடியும். கர்த்தர் இடத்துல இருந்து எனக்கு வருகிறது, என்னிடத்துல இருந்து பிறனுக்கு போகிறது. புரியுதா உங்களுக்கு? கர்த்தர், நீ, பிறன். கர்த்தர், நீ, பிறன். இந்த சைக்கிள், இந்த சுழற்சியை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்க நல்லா என்ன செஞ்சிருவீங்க? வாழ்ந்துருவீங்க. இந்த சுழற்சி உங்களுக்கு தெரியல. கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்ததான அந்த காரியத்தை நீங்கள் மட்டும் அனுபவிப்பதற்காக அவர் கொடுக்கவில்லை. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் மட்டும் அனுபவிப்பதற்காக கர்த்தர் காரியங்களை கொடுப்பதில்லை. அது உங்களிடத்திலிருந்து பிறருக்கு பாய்ந்து செல்ல வேண்டும். உன்னிடத்தில் சுரக்கிறதான அந்த நீரூற்றின் தண்ணீர் வீதியில வெளியே என்ன செய்யணும்? தாகம் உள்ளவர்களுக்கு நேராக அது பாய்ந்து செல்ல வேண்டும். நீ கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறாய், கர்த்தர் இடத்தில் அன்பு கூறுகிறார். இது ஓகே. இப்ப கர்த்தரை நீ நேரா நேசிக்க முடியாது. நல்லா புரிஞ்சுங்க. கர்த்தரை நீ நேரா நேசிக்க முடியாது. கர்த்தரை நேசிக்க கூடிய அந்த நேசத்தை நீ காண்பிக்கணும்னா
அவர் சாயலாக அவர் படைத்து வைத்திருக்கிற இன்னொரு சக மனிதனை, சக சகோதரனை, சக சகோதரியை நீ நேசித்துதான் ஆக வேண்டும். புரியுதா உங்களுக்கு? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த ஃபார்முலாவை நீங்க கவனிங்க. தண்ணி எங்க இருக்கு? சமுத்திரத்துல இருக்கு. இப்ப எங்க போகுது? ஆவியாகி மேல போகுது. திரும்ப என்ன செய்யுது? குளிர்ந்து கீழே வருது. மாறி வானத்திலிருந்து கீழே வந்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வார்த்தை இருக்கிறது. சோழ்ச்சி அவர் என்ன செய்யறார்? தண்ணி மேலிருந்து கீழே வருது, திரும்பவும் கீழே வந்து என்ன செய்யுது? கீழே எல்லா வேலையும் செஞ்சுட்டு எங்க போகுது? மேல போகுது. திரும்பவும் ஒரு நாள் அது தேவைப்படும் போது எங்க வருது? அந்த சீசனுக்கு கீழே வருது. அதே மாதிரிதான் சொல்லணும். மேலே இருந்து ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு கிடைக்கும் பொழுது அந்த ஆசீர்வாதம் கீழே இருக்கிறவர்களுக்கு விளைச்சலாக, கீழே இருக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமாக அது மாற வேண்டும். மாறித்தான் ஆக வேண்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. அது பேரு புரியுது. என்ன பேசுறீங்க பாஸ்டர்? அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் என்ன நேசிக்கிறாரு. நான் அவரை நேரா நேசிக்க முடியாது. நான் அவரை நேசிக்கணும்னா பக்கத்துல இருக்கிறவனை நேசிக்கணும். நல்லா புரியுதா உங்களுக்கு? ஆண்டவர் என்ன நேசிக்கிறாருன்றது எனக்கு தெரியும். ஆனா நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்றது எப்படி தெரியணும்? எப்படி தெரிய வைக்கணும்? அடுத்தவங்களை நேசித்து தான் அதை என்ன செய்ய முடியும்? காண்பிக்க முடியும். சில வசனங்களை சொல்றேன், நீங்க குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 18வது அதிகாரம் 23 முதல் 35 வரை கண்டிப்பாக நீங்கள் வீட்டுக்கு சென்று வாசித்தே ஆக வேண்டும். ஒவ்வொரு வாரமும் சொல்றேன். எத்தனை பேர் வாசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. இதை குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 18வது அதிகாரம் 23 முதல் 35 வரை, 24வது அதிகாரம் 44 முதல் 51 வரை. இந்த 2 பகுதியை நான் உங்களுக்கு சொல்றேன். கவனிங்க. ஒரு ராஜாவினிடத்தில் 100 வெள்ளிக்காசு கடன்பட்ட ஒருவன் ராஜா அழைத்து கேட்கிறார், என்னப்பா என்னாச்சுன்னு. காலில் விழுந்துட்டான். ஐயா, என்னால கொடுக்க என்ன இல்ல, திராணி இல்ல. அப்படியானா மனைவி பிள்ளைகளை வித்து கொண்டு வந்து என்ன செய், கடனை கட்டு. காலிலே விழுந்துட்டான். காலில் விழுந்தவன அவனை மன்னிச்சு நீ ஒன்றும் கொடுக்க வேணான்னு அனுப்புறார். நம்மால என்ன செய்யறான்? சாரி, 100 வெள்ளிக்காசு இல்ல, 1000 வெள்ளிக்காசு கடன் பட்டவன் என்ன செய்யறான்? மன்னிக்கப்பட்டான். இப்ப அவனுக்கு எவ்வளவு மன்னிக்கப்பட்டிருக்கு? 1000 வெள்ளிக்காசு. பெரிய சந்தோஷம். அப்படியே வீதியில காலரை தூக்கி வச்சு விட்டுட்டு வரான். நான் இனி கடன்காரன் இல்ல. எவனும் என்ன செய்ய முடியாது, கேள்வி கேட்க முடியாது. என் கடனை எல்லாம் என் ஆண்டவன் மன்னித்து விட்டான்னு சொல்லிட்டு வரும்போது வழியில இவங்கிட்ட 100 வெள்ளிக்காசு கடன்பட்ட ஒருத்த அப்படியே தெருல அப்படியே பேக்கரிக்குள்ள போயிட்டு என்ன செய்யறா, ஒளிடுறான். நம்மால் பார்த்துட்டா, ஆஹா, இனி இது யார் காலம்? இது நம்ம காலம். அப்படியே போய் அவனை அப்படியே சட்டையை பிடிச்சி இருந்து காலரை பிடிச்சி கழுத்து என்ன செய்யறான்? ஐயா, மூச்சு விட முடியலையா, பேச முடியலையா, சொல்லு, எங்க 100 வெள்ளிக்காசு கொடுத்துறையா? எப்படி ஆகும்? கொடுத்துற இல்ல. உடனே கால் பண்றான் 100க்கு, சீக்கிரமா வாங்க. இவன் 100 வெள்ளிக்காசு என்ன செய்யணும்? இவனை கொண்டு போய் எங்க போடுங்க? ஜெயில போடுங்கன்னு சொல்லி அங்க இருந்துட்டு இவனை என்ன செய்யறான்? சிங்கப்பெண் படை பாதுகாப்பு போன் பண்ணா வர்ற மாதிரி டக்குன்னு உடனே வருது காவல்துறை. நேரா வந்தவொடனே என்ன செய்யுது? கைது பண்ணிட்டு போய் ஜெயில போடுது. இப்ப இவர் எங்க இருக்கிறாரு? ஜெயில இருக்கிறாரு. இந்த செய்தியை ஒருத்தர் பார்த்துட்டு போய் யார்கிட்ட சொல்லிட்டான், ராஜாவே 1000 வெள்ளிக்காசு நீங்க மன்னிச்சீங்க, ஆனா 100 வெள்ளிக்காசு அவன் என்ன செய்யல. அப்படியா சார். இப்ப அந்த ஜெயில இருந்து அவனை ரிலீஸ் பண்ணி இவனை கொண்டு போய் அங்க போட்டு இவனை கொடுத்து திருக்கிற வரைக்கும் என்ன செய்? ஆமா, சித்திரவதை பண்ணேன், கடுங்காவல் தண்டனை. கொஞ்சம் யோசிச்சு பாருல. இன்றைக்கும் இதுதான் நம்ம ஆண்டவர் நமக்கு இரக்கம் பாராட்டி இருக்கிறார். நாம் இரக்கம் பாராட்டுகிறோமா? ஆண்டவர் நம்மை ஆசீர்வதித்து இருக்கிறார். நாம் கொடுத்து ஆண்டவரை கனம் பண்ணி இருக்கிறோமா? ஆண்டவர் நம்மை மன்னித்து இருக்கிறார். பிறரை நம்ம மன்னிச்சிருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. மன்னிக்கப்பட்ட நீ மன்னிக்க வேண்டும் அல்லவா? தேவனிடத்தில் பெற்ற நீ இலவசமாய் பெற்ற நீ இலவசமாய் கொடுக்க வேண்டும் அல்லவா? இரக்கம் பெற்ற நீ இரக்கம் பாராட்ட வேண்டும் அல்லவா? இதுதானே கிறிஸ்தவ வாழ்க்கை. உபவாசம் என்ற பேர்ல நம்ம உபவாசிக்கிற எத்தனை பேருக்கு உபவாச ஜெபம் பிடிக்கும்? நான் உபவாசம் பண்ணி ஜெபம் பண்றேன், ஆண்டவரே கரங்களை உயர்த்தி காட்டுங்க, நான் உபவாசிக்கிறேன். பயமா இருக்குல்ல?
வசனம் சொல்லுது, நீ ஒரு வேளை உபவாசம் பண்ணுனா அந்த ஒரு வேளை சோத்தை இன்னும் ஒருத்தருடைய வயிற்றுக்கு அனுப்பிட்டு நீ என்ன செய், உபவாசம் பண்ணு. இன்னைக்கு நம்ம அப்படிலாம் இல்லை. ஒரு வேளை சோறு இல்லை, ஒரு மாதம் உபவாசம் பண்ணினா கூட ஒரு வேளை சோறு வாசல் நிற்கிற பிச்சைக்காரனுக்கு போடுறதுக்கு நமக்கு எப்படி இருக்குது? கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அந்த கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க தேவனை ஒருபோதும் டைரக்டா நேசிக்க முடியாது. நீங்கள் பூமிக்குரியவைகள் அல்ல, மேலானவைகளை தேடுங்கள் என்றால் பூமியில் உள்ள சக மனிதரை நீங்கள் என்ன செய்யணும்? காணாமற் போன ஆட்டை போல அவனை என்ன செய்யணும்? தேட வேண்டும். பூமியில் அல்ல, நீங்கள் பரலோகத்தில் உங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள். எப்படி சேர்த்து வைக்க முடியும்? நற்கிரியைகளை செய்துதான் பரலோகத்தில் நீங்கள் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க முடியும். எபேசியர் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசிக்கலாமா? எபேசியர் 2:10. ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு. கவனிங்க, எல்லாரும் பாருங்க. இப்ப நீங்க எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறீங்கல்ல, எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் சொல்லுங்க. ஹலோ, எதுக்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம்? ஏதோ பிறந்தோம், வாழ்ந்தோம், கல்யாணம் பண்ணோம், பிள்ளைகளை பெற்றோம், காலாவதியாகி கல்லறைக்கு போனோம். இதுதான் வாழ்க்கையா? ஒரு ஜான் வயிறுங்க, இன்னைக்கு செத்தா நாளைக்கு பால், இந்த மாதிரி இதுக்கெல்லாம் இல்ல. ஆண்டவர் உன்னை சிருஷ்டித்தது நற்கிரியைகளின் பாத்திரமாக. ஆண்டவரை போல அந்த உலகத்தில் நீ வாழ வேண்டும் என்பதற்காக. உன் கண்ணுக்கு முன்னே தேவையுள்ளவனை காணும்போது, உன் கண்ணுக்கு முன்னே பாதிக்கப்பட்டவரை பார்க்கும்போது உன்னால எதையாக இறங்கி செய்ய முடிகிறதா? அப்பொழுதுதான் கிறிஸ்து உன்னிலிருந்து வெளிப்படுகிறார். அல்லேலூயா. அதுதான் நீ கிறிஸ்துவ இடத்துல, கர்த்தரிடத்துல முழு இருதயத்தோட முழு அன்போட இருக்கிறேன்னு சொல்லி சொன்னா, அது வெளியரங்கமா நீங்க நேரா கர்த்தரை கையை பிடிச்சலாம் நீங்க செய்ய முடியாது. அல்லேலூயா. அண்ணாதுரை சொல்றாரு அழகா, ஏழையின் சிரிப்பில் இறைவனை காண்க. ஒரு ஏழை சிரிக்கும் போது, ஒரு பசி உள்ளவன் பசியாரி கையெடுத்து கும்பிடும் போது, ஐயா கடவுள் மாதிரி வந்து எனக்கு பசியாற்றுனீங்க. விபத்துல சிக்கியவனை மீட்டு கொண்டு போய் மருத்துவமனையில சேர்க்கும் போது அவன் கையெடுப்பான் பத்தியில, காப்பாற்றப்பட்ட பிற்பாடு ஐயா நீங்க இல்லைன்னா அவ்வளவுதான் ஐயா. அந்த இடத்துல உங்களுக்கு அவன் கையெடுக்கல, உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த கர்த்தருக்கு அவன் கையெடுக்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. எங்க ஆண்டவர் இருக்கிறார்? ஆண்டவர் உங்களுக்குள்ள இருக்கிறாரு. எப்ப தெரியுமா வெளியில தெரிவாரு? எப்ப வெளில தெரிவார்? இரக்கம் செய்யும் போது, கருணை காட்டும் பொழுது, அன்பு செய்யும் போது, தான தர்மங்களை செய்யும் போது, நற்கிரியைகளை செய்யும் போது ஆண்டவர் உங்களுக்குள்ள இருந்து எட்டி பார்ப்பார். அல்லேலூயா. அவர் நமக்குள்ள ஒரு வீட்டுக்குள்ள நீங்க வாழும் போது அந்த வீட்டுக்கு கதவு ஜன்னல்லாம் இருக்கிறது மாதிரிதான் இந்த வீட்டுக்குள்ள, இந்த சரீரத்துக்குள்ள வாழும் போது உங்கள் கண்கள் என்கிற ஜன்னல் வழியாக கர்த்தர் பார்ப்பார். பப்பரை பார்க்க மாட்டாரா? உங்கள் கதவு என்கிற இந்த வாய் வழி அவர் என்ன செய்வார்? வந்து பேசுவார். பேச மாட்டாரா? அல்லேலூயா. இப்ப அந்த ஓமையை நம்ம வாசிக்கலாம். 10வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. இயேசு பிரதியுத்தரமாக, ஒரு மனுஷன் எருசலேமிலிருந்து எரிகோவுக்கு போகையில் கள்ளர் கையில் அகப்பட்டான். வஸ்திரங்களை உரிந்து கொண்டு காயப்படுத்தி, ஆமா எந்த இடத்துல விட்டு பைபிள் மூடிச்சுன்னு தெரியல, குளோரிக்கு அதை எடுக்கிறதுக்குள்ள வசனமே முடிஞ்சு போச்சு. விட்டுடாதீங்க, குற்றுயிரா விடாதபடிக்கு அதை பத்திரமா நீங்க அந்த பகுதியை கையில வச்சுக்க. நான் சொன்ன உடனே வாசிக்கணும். ஒரு மனுஷன், அல்ல கவனிங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. அப்பொழுது தற்செயலாய் ஒரு ஆசாரியன் அந்த வழியே வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். அந்தபடியே ஒரு லேவியனும் அந்த இடத்துக்கு வந்து அவனை கண்டு பக்கமாய் விலகி போனான். பின்பு சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில் அவனை கண்டு மனதுருகி. போதும். ஒவ்வொரு முறையும் சில ஓமைகளை, சில அற்புதங்களை நான் உங்களுக்கு காட்சிப்படுத்தி காண்பிக்கும் பொழுது இதுவரை நீங்கள் அறிந்திராத காரியங்களை கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல நான் உங்களுக்கு ஒவ்வொரு வாரமும் காண்பித்து கொண்டே இருக்கிறேன். இன்றைக்கு இந்த பகுதியில் மிக துல்லியமாய் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுப்பேன். கவனமா நீங்க வசனத்தை என்ன செய்யணும்? கவனிக்கணும். நீ யார் யாரெல்லாம் சொல்லுங்க. ஒரு மனுஷன் எங்க போறான்? சொல்லுங்க.
எருசலேம் வந்து எரிகோவுக்கு போறான். அந்த போற வழியில யாரை பார்க்கறான் சொல்லுங்க? கல்லனை பார்க்கறான். இவன் யாரு? இந்த இடத்துல கவனிங்க, ஒரு மனுஷன் எங்க இருந்து போறான்? எருசலேம் வந்து. இவன் யாருங்க? நெறி தவறியவன், வழி தவறியவன். கல்லன் யாரு? அவன் நெறி தவறியவன், இவன் வழி தவறியவன். எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போனா தப்பு தானே. அப்ப இவன் யாரு? பாதை மாறியவன். கல்லன் யாரு? நெறி தவறியவன். உழைச்சு சம்பாதிக்கணும், நம்மால என்ன செய்யறான்? வழிப்பறி செய்து சம்பாதிக்கிறான். ரெண்டு பேருமே யார் தான் இந்த இடத்துல? நெறி தவறியவன், பாதை வழி தவறியவன். நல்லா கவனிங்க. அடுத்தது யார் வரா? ஆசாரியன் வரும்போது பக்கமாய் விலகி போக என்ன காரணம்? சரியா சொல்லுங்க. ஆசாரியன் வரும்போது பக்கமாய் விலகி சொல்ல என்ன காரணம்? எல்லாம் நீங்க இருக்கிறீங்களா? அப்படியே என்னமோ நீங்க மெஸ்பரிசம் பண்ணது மாதிரி நீங்க பார்க்கறது எனக்கு புரியுது. தெளிவா நீங்க என்ன செய்யணும்? கவனிக்கணும். ஆசாரியன் ஏன் பக்கமாய் விலகி போனான்? யாருக்கு தெரியுமா? இல்ல சாமாரியனா? சாமாரியனே இன்னும் அங்க வரவே இல்லையே பிரதர். சாமாரியன் என்ன பின்னாடி வந்துட்டு இருக்கிறா, இன்னும் சீனுக்கு என்ன செய்யல. ஆமா, நான் இந்த சீனுக்கு உண்டான காரியத்தை நான் உங்ககிட்ட என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், கேட்டுட்டு இருக்கிறேன். சொல்லுங்க, ஏன் தொடக்கூடாது? அப்படியா? இவன் எருசலேம்காரங்க. இவன் எருசலேம் வந்து எங்க போறான்? சொந்தக்காரன். இவன் ஆசாரியனுக்கு சொந்தம், லேவியனுக்கு சொந்தம், பிற நல்ல சொந்தம். ஏன் ஒதுங்கி போறான்? மேல் வசனத்தை வாசிச்சு பாரு. கல்லர் கையில் அகப்பட்டான். அவர்கள் அவன் வஸ்திரங்களில் உரிந்து கொண்டு அவனை காயப்படுத்தி குற்றூராக விட்டு போனார். இப்ப அப்படியே காட்சிப்படுத்தி காட்டுற பாருங்க. நம்மால என்ன செய்யறான்? எரிகோவுக்கு போறான். எரிகோவுக்கு எதுக்கு தெரியுமா போவாங்க? திருப்பூருக்கு எதுக்கு வருவாங்க சொல்லுங்க? பொதுவா திருப்பூர்ல வர்றவங்க என்ன பண்ணுவாங்க? ஆமா, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு, பனியன் வாங்கிறதுக்கு. திருப்பூர்ல பனியன் எடுத்தா நல்லா இருக்குங்க அப்படி வருவாங்க. எரிகோ என்பது சித்திர தையல் ஆடைகளுக்கு, மெல்லிய வஸ்திரங்களுக்கு புகழ் பெற்ற நகரம். ஒருத்தர் எருசலேம்ல இருந்து எரிகோவுக்கு போறான்னா கையில நிறைய என்ன செய்வான்? பணத்தோட தான் போவான். அங்க பர்ச்சேஸ் பண்ணதுக்காக போறான். இதனாலதான் வழியில கல்லர்கள் என்ன செய்வாங்க? காத்திருப்பாங்க, யாராவது ஒருத்தர் சிக்குவானான்னு சொல்லி பார்த்துருக்காங்க. இங்க ஒருத்தர் சிக்கிட்டான். சிக்கின உடனே எதை பிடிக்கிட்டான்? பணத்தை தானே போடுக்கணும். கல்லன்னா எதை போடுக்கணும்? பாவம், இவன் போட்டிருந்த ட்ரெஸ் ரொம்ப அழகா இருந்துச்சு, அதனால ட்ரெஸ் வேணும்னு சொல்லி பிடுங்கும் போது போராடுறான். ரெண்டு பேருக்கும் மல்லு கட்டிக்கிறாங்க. யாராவது ட்ரெஸ்ஸை கட்டி விடுவாங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, விட மாட்டாங்கல்ல. அதனால அடிச்சு அவனை மூர்ச்சித்து போகிற அளவுக்கு பண்ணி இப்ப ட்ரெஸ் என்ன செஞ்சிட்டான்? போயிட்டப்ப நம்மால எப்படி இருக்கிறாரு? இன்னர் கூட இல்லாம. ஹலோ, புரியுதா உங்களுக்கு? அந்த வசனத்தை நீங்க தெளிவா படிங்க. வஸ்திரத்தை புரிந்து கொண்டு, அதுக்கு என்ன அர்த்தம்? நிர்வாணப்படுத்தி. இன்னர் கூட இல்லாம நம்மால என்ன செஞ்சிருக்கிறான்? அப்படியே குற்றீடா கிடக்கிறான். நோவா வஸ்திரம் விலகி படுத்த இந்த காட்சியை நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருல. பிள்ளைகள் பின்னாக வந்து வஸ்திரத்தை எடுத்து என்ன செய்றாங்க? ஆனா இவன் பக்கத்துல என்ன இல்ல? கர்ச்சிப்பு கூட இல்ல. ஹலோ, என்ன இல்ல? எல்லாம் சொல்லுங்களேன், என்ன இல்ல? கர்ச்சிப்பு கூட இல்ல. அப்புறம் எப்படி பார்த்துட்டு உத்து பார்க்க முடியும்? கொஞ்சம் நினைச்சு பாருங்க. பார்த்துக்கிட்ட வர முடியுமா? ஆசாரியன், பரிசுத்தமானவன், லேவியன், பரிசுத்தத்திற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. இப்ப பார்த்துட்டு என்ன செய்யறாங்க? ஒதுங்கி போகிறார்கள். கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. அருவருப்பு என்பது உயிர் காக்கிற விஷயத்துல ஒருபோது என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. மருத்துவர்கள் நீங்க எடுத்துக்கொள்ளுங்களேன். நாம் சரீரத்தினுடைய அவயவங்களை பார்க்கிற கண்ணோட்டத்தில் மருத்துவர்கள் பார்ப்பது இல்லை. எனக்கு தெரிந்த ஒரு சகோதரி, அவங்க பேர் ஆண்டாள், அவங்க ஹோம் நர்ஸ். அவங்க சாட்சியில கேட்கும்போது சொல்லலாம், படுக்கையில தான் எல்லாமே. படுக்கையில அதெல்லாம் அருக்களிப்பு படாமல், அது அசூசியாக நினைக்காமல்
அருவருக்காமல் தொட்டு துடைத்து கழுவி பேம்பர்ஸ் போட்டு அவளை மீண்டும் படுக்கையில் வைத்து பராமரித்துக் கொள்ள வேண்டிய ஒரு வேலை. அவங்க அதை அருவருப்பா என்ன செய்ய மாட்டாங்க, நினைக்க மாட்டாங்க. ஏன் கவனிங்கள, இன்னைக்கும் ஒரு காரியம் 5 மணிக்கு ஒரு வீடு பிரதிஷ்டை பண்ணணும், நீங்க கண்டிப்பா வரணும்னு சொல்லி என்ன செஞ்சாங்க, கேட்டிருந்தாங்க. ஆராதனையை முடிக்கிற வரைக்கும், முதலாவது தேவனை தொழுது கொள்வதை முடிக்கிற வரைக்கும் வேற எந்த வேலைக்கும் நான் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். வேற எந்த வேலைக்கும் வரமாட்டேன். ஏன்னா அந்த நேரம் நான் தேவனை சந்திக்காம இன்னொருத்தவங்களை சந்திக்க போகும்போது நான் சொல்லக்கூடிய ஆசீர்வாதங்கள் அவளுக்கு சாபமாக என்ன செஞ்சிடும், மாறிடும். தேவனை முதலாவது இடத்துல வைக்காதபடிக்கு நினைவேக்கு போகாமல் தரிசிச்சுக்கு நான் போகும்போது நான் அடுத்தவருக்கு ஆசீர்வாதமாக இருக்கவே முடியாது. என்னால எல்லாருக்கும் என்ன வந்துடும், பிரச்சனை வந்துடும். அதனால கர்த்தரை ஆராதனை செய்து அவனுடைய வார்த்தைகளை பேசி பிற்பாடு தான் என்ன செய்வேன், வருவேன். ஐயா வேற யாராவது இருந்தா சொல்லுங்க, ஏன் சாபத்தை வாங்கிக்கிறதுக்கா? நீங்க போனீங்களாம்மா, ஜெபம் பண்ணீங்களா, காலைல போனீங்கல்ல? ஆண்டவரை பார்க்கறதுக்கு முன்னாடி மனுஷன், ஆண்டவரை பார்க்கறதுக்கு முன்னாடி சொந்தம். தேவனை தவிர முதலாவது இடத்துல வேற யாரையாவது நீங்க வச்சீங்கன்னா நீங்க போறது சாபம். உதாரணத்துக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நேரத்தில் நீங்க ஒரு ட்ரெயின்ல பயணம் பண்ணிட்டு இருக்கிறீங்கன்னா தயவு செஞ்சு சொல்றேன், நீங்க நல்லா இருப்பீங்க. ஆனா 4 பேருக்கு நாசத்தை கொண்டு வந்துருங்க. ஜாக்கிரதை, விபத்து கண்டிப்பா நேரிடும். ஏன்னா சொல்றா, தேவ ஆராதனையை தவிர்த்துட்டு தேவன் சொன்ன வார்த்தைகளை மீறி எதிர் திசையில புறப்பட்ட ஒரு யோனாவுடைய வாழ்க்கை தர்சிசுக்கு போய் சேர வேண்டிய நல்ல பயணிகளுடைய வாழ்க்கையை கெடுத்து நாசமாக்கிறது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. கொஞ்சம் ஏமாந்திருந்தா ஒட்டுமொத்தமான பேரையும் கடவுள் என்ன செஞ்சிருக்கும், உண்டா இல்லையா? அதனால தேவனுடைய காரியத்துல ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க, ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க. அருக்களிப்பு இந்த இடத்துல இந்த லேவியனும் ஆசாரியனும் ஒரு உயிர். உதாரணத்துக்கு இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை, ஒருத்தவங்க உயிருக்கு போராடிட்டு இருக்கிறாங்க, அவங்களை கொண்டு போய் நான் இன்னொரு இடத்துல நான் சேர்த்து ஆகணுன்றப்ப எனக்கு அந்த உயிருக்காக நான் என்ன செஞ்சிருவேன், புறப்பட்டு போயிடுவேன். ஆராதனை நான் போகும்போதே செய்வேன், அதுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. வில்லியம் கேரி என்கிறதான ஒரு தேவ மனுஷன், அவருடைய சபையில் ஆராதனை நடந்து கொண்டிருக்கிறது, பாஸ்டர் வரல, ஐயோ பாஸ்டர் ஐயா வரலையேன்னு சொல்லி தொடர்ந்து பாடல்களை பாடி ஆண்டவர் ஆராதனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. சாயங்காலமா வரார், அது வரைக்கும் ஜனங்க ஆலயத்தில் இருக்கிறாங்க. இல்லையா நீங்களே இவ்வளவு லேட்டா வரீங்க. அப்படிதான் தெரியும். ஆராதனைக்கு புறப்பட்டு வந்து கொண்டிருக்கும் போது இவருக்கு ஒரு செய்தி, பக்கத்து கிராமத்துல ஒரு பெண்ணை உடன்கட்டை ஏற்றுகிறார்கள். உடன்கட்டை தெரியுமா? புருஷன் செத்து போன பிற்பாடு அவ சின்ன பொண்ணு, புருஷன் 40 வயசா இருப்பான், அவ 10 வயசா இருப்பா. ஆனா புருஷன் செத்துட்டா அந்த 10 வயசு பொண்ணையும் தூக்கி எங்க கட்டுருவாங்க, கட்டையில கடத்தி தீ மூட்டி என்ன செஞ்சிருவாங்க, எரிச்சு சாம்பல் ஆக்கிடுவாங்க. உடன்கட்டை புருஷன் செத்த பிற்பாடு வாழ தகுதி இல்லாத உலகமாக இது இருந்தது. அந்த உலகத்தை மாற்றியவர் தான் அந்த வில்லியம் கேரி என்கிறதான ஒரு தேவ மனுஷன். அதற்காக ஒரு ஆராதனை விட்டுட்டு அவர் போனார். புரியுதா உங்களுக்கு? எதற்காக ஆராதனை விட்டுட்டு போறோன்றது இருக்கு. எதற்காக ஒருவனை தொட்டு தூக்குகிறோம்? ஒரு ஆசாரியன் பக்கமா விலகி போறான், ஒரு லேவியன் பக்கமா விலகி போயிட்டான். அவன் தாங்க இந்த உறவுக்கு என்ன செய்யணும், உதவி செஞ்சிருக்கணும். அவன் தான் இந்த உறவை தூக்கி சுமந்து கொண்டு போய் என்ன செஞ்சிருக்கணும். என்ன ஆசாரியன், ஐயோ என் சட்டையில ரத்த கரைப்பற்ற கூடாது, என் மேல இருக்கிற அந்த ஷோல்டர்ல இருக்கிற ஒரு டவல் எடுத்து அவன் மேல என்ன செஞ்சிடக்கூடாது. அவன் நிர்வாணமா இருக்கிறான். இன்னும் கேட்டீங்கன்னா ஆசாரியனுக்கு கிட்டத்தட்ட 6-7 வஸ்திரம் இருக்கும் உடம்புல, உண்டா இல்லையா? லேவியன் வஸ்திரம் நிறைஞ்சவன், ஆனா கண்டுக்காம போயிட்டாங்க. ஆனா அந்த வசனத்துல பாத்தீங்கன்னா பிரயாணமாய், அந்த வசனத்தை கவனிச்சு பாருங்க. சமாரியன் ஒருவன் பிரயாணமாய் வருகையில், கவனிங்க, வனாந்தரத்துல பிரயாணம் என்ற வார்த்தையை பயன்படுத்தினா என்னன்னு சொல்ற கவனிங்க. மாற்று வஸ்திரம் கட்டாயம் இருக்கும், திராட்சை ரசம் கட்டாயம் இருக்கும், ஒலிவ எண்ணெய் கட்டாயம் இருக்கும், தண்ணீர், இது 4 இல்லாம வனாந்திர பயணத்தை யாரும் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. உடம்புக்கு குளிர்ச்சியை வெளியில உண்டு பண்ண ஒலிவ எண்ணெயும் உள்ளே குளிர்ச்சியை உண்டு பண்ண திராட்சை ரசமும் கண்டிப்பா என்ன செய்யும், இருக்கும். அப்படி ஒருவன் பிரயாணமா வரான். பிரயாணமா வந்தவன் பார்த்தவன் என்ன செய்யறான், பார்த்தவன் நல்லா தெரியும், இவன் நம்முடைய எண்ணமே அல்ல. என்ன எண்ணம், என்ன எண்ணம்? ரத்தத்துக்கு எண்ணம் தெரியுமா? உயிருக்கு, உயிர் போற சமயத்துல எண்ணம் தெரியுமா? யோசிச்சு பாருல.
தெளிவான ஒரு மனுஷன். இந்த சமாரிய, நீ என்ன வேணாலும் நினைச்சுக்கோ, என்னை தீண்ட தகாதவனா நினைச்சுக்கோ, எப்படி வேண்டுமா நினைத்துக்கொள், நான் மனிதன். இன்னொரு மனிதன் கஷ்டப்படுவதை பார்த்து விட்டு கடந்து செல்ல என்னால் முடியாது, பக்கமாய் விலகி செல்ல என்னால முடியாது, என் பிரயாணம் இருக்கட்டும் என்று சொல்லி தன் பிரயாணத்தை நிறுத்தி தனக்கு இருந்த மாற்று வஸ்திரத்தை யாருக்கு போடுறான்? மறைவான காட்சி உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். அவன் சும்மா தொடச்சான், காயம் கட்டினான், திராட்சை ரசம் வார்த்தா, அதெல்லாம் அல்ல. மாற்று வஸ்திரத்தை அவருக்கு கொடுத்து தான் வந்ததான சுய வாகனமாகி அந்த கழுதையின் மேல தூக்கி என்ன செய்யறான்? உட்கார வச்சுட்டு கொண்டு போறான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த சமாரியன் செய்த அந்த செயலை நீங்க கவனிங்களே. கடைசியா ஆண்டவர் தன்னை ஆசாரியனுக்கு ஒப்பா சொல்லல, லேவியனுக்கு ஒப்பா சொல்லல, இந்த சமாரியனுக்கு ஒப்பாகத்தான் தன்னை சொல்கிறார். அந்த கடைசி பகுதி வாசித்து பாருங்க. கடைசி பகுதி. அதற்கு அவன், அவனுக்கு இரக்கம் செய்தவனே என்றான். அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீயும் போய் அந்தபடியே செய் என்றார். இந்த சமாரியனை ஒரு உதாரணமா வச்சு, நீ போய் யார் மாதிரி செய்? சமாரியன் மாதிரி செய். நல்லா புரிஞ்சுக்க. நீ போய் யார் மாதிரி செய்? நீ லேவியன் மாதிரி செய்யாதப்பா, நீதிமானா இருப்ப. ஆசாரியன் மாதிரி செய்யாதப்பா, நீதிமானா இருப்ப. சமாரியன் மாதிரி செய்ப்பா, என்ன மாதிரி இருப்ப. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அதனால்தான் இயேசுக்கு என்ன பேர் சொல்லுங்க? நல்லா சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க. ஆமா, அதனால நீங்க இயேசு மாதிரி இருக்க போறீங்களா, நீதிமானா இருக்க போறீங்களா? சொல்லுங்க. நீ சமாரியன மாதிரி செஞ்சா நீ என்ன மாதிரி இருப்பன்னு சொல்லிட்டாரு. லேவியன ஆசாரியன மாதிரி நீ செஞ்சினா நீ நீதிமானா இருப்ப. எப்படி இருப்ப? நீதிமானா இருப்ப. அதனால யாருக்கு என்ன பிரயோஜனமா? நீ நீதிமானா இருக்கிறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? நீ என்ன மாதிரி இருந்தீன்னா அநேகருக்கு நீ எப்படி இருப்ப? அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திருந்த. அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 38வது வசனத்தை வாசிக்கலாமா? அப்போஸ்தலர் 10:38 சொன்ன உடனே எல்லாரும் வேதத்தை எடுக்கணும். நம்ம யாருக்கும் கான்ட்ராக்ட் குத்தகெல்லாம் கொடுக்கல, யாரு வேணாலும் வாசிக்கலாம். ஆனா மைக்கில் வாசிக்கணும், பதிவாகும். வாசிக்குமா? நசரேயனாகிய இயேசுவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் அபிஷேகம் பண்ணினார். தேவன் அவருடனே கூட இருந்தபடினால் அவர் நன்மை செய்கிறவராயும் பிசாசின் வல்லமையில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராயும் சுற்றி திரிந்தார். இப்ப உங்களை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறேன். எத்தனை பேருக்கு ஆசை ஆண்டவர் என்னோட இருக்கணும்னு? 2 கரங்களை உயர்த்தி காட்டுங்க. ஆண்டவர் என்னோட இருக்கணும். இன்னும் ரித்திஷா நல்லா கையை வச்சுக்க. உண்மையா விரும்புனீங்கன்னா ஆண்டவர் என்னோட இருக்கணும்னு ஆசைப்படுற நல்லா கையை வைத்து காட்டுங்க. பிரைஸ் லார்ட். கையை கீழே போடுங்க. கூட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கறது எல்லாருக்கும் ஓகே. ஆனால் அவர் கூட இருக்கணும்னா இந்த வசனத்தை படி கரெக்டாக சொல்லுங்க. என்ன செய்யணுமா? நீங்க நல்லா சொல்லுங்க. நன்மை செய்கிறவர்களாய், இரக்கம் பாராட்டுகிறவர்களாய், பிறர் மீது அன்பு செய்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களோடு. அதை சொல்லுங்க. இந்த வசனத்தின்படி செய்ய நீங்க ஆசையா இருந்தீங்கன்னா தேவன் யாரு கூட இருப்பார்? உங்க கூட இருப்பாரு. இல்லைன்னா அவருக்கு கூட என்ன செய்ய மாட்டாரு? இருக்க மாட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? சொல்லுங்க. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. எபிரேயர் 2வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போமா? எபிரேயர் 2:4. அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் பலவிதமான பலத்த செய்கைகளினாலும் தம்முடைய சித்தத்தின்படி பகிர்ந்து கொடுத்த பரிசுத்த ஆவின் வரங்களினாலும் தேவன் தாமே சாட்சி கொடுத்ததுமாய் இருக்கிற எவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போம். ஆனால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்ளுவோம்? எவ்வளவு பெரிய ரட்சிப்பாண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். எவ்வளவு பெரிய ரட்சிப்பு. அவருடைய பிள்ளைகளாய் இருப்பது எவ்வளவு பெரிய பாக்கியம். இந்த பாக்கியத்தை குறித்து தெளிவான அறிவற்றவர்களாய், உணர்வற்றவர்களாய் நீங்க இருந்தீங்கன்னா, கவலையற்றவர்களாய் இருந்தீங்கன்னா, இந்த ரட்சிப்பை கடைசியில் நம்ம இழக்க வேண்டிய சூழல் வரலாம்.
ஆசாரியன் கூட கைவிடப்படலாம், லேவியன் கூட கைவிடப்படலாம், நற்கிரியைகளை செய்த சமாரியன் கைவிடப்படவே இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்னா, உன் பசி உனக்கு தெரிகிறது அல்லவா, உன் வலி உனக்கு தெரிகிறது அல்லவா, உன் தேவைகள் என்னதென்று உனக்கு தெரிகிறது அல்லவா, ஏன் அந்த பசியும் அந்த வலியும் அந்த தேவையும் இன்னொருக்கு இருக்கிறது உனக்கு தெரியல? சொல்லுவாங்க, நம்ம பாஷையில சொல்லுவாங்க, அடுத்தவனுக்குன்னா சொல்லுங்க, தனக்கு வடிஞ்சா ரத்தம், நல்லா சொல்லுங்க. அப்படியா? இன்னைக்கு கிறிஸ்தவ வாழ்க்கை சாரமற்ற ஒன்றாக போறதுக்கு காரணம் என்னன்னா, தனக்குன்னு வரும்போது வலிக்குது, தனக்குன்னு வரும்போது பசிக்குது, தனக்குன்னு வரும்போது தேவைக்காக கையேந்தது. ஆனா பிறர் வலியையும் பசியையும் தேவையையும் அறியாத ஒரு மனசு நமக்குள்ளே மறத்து போய் கிடக்கிறது அல்லவா? எப்படி நாம் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவது? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ யாரா வேண்டுமானாலும் இருங்க, இயேசுவை நேசிக்கிறவர்களாய் முழு இருதயத்தோடு கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களாக நீங்கள் இருந்தால் இதை செய்யுங்கள். 27வது வசனத்தில் மீண்டும் சொல்றேன், உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் அன்பு கூறு, உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல பிறனிடத்திலும் அன்பு கூறு. இந்த ஃபார்முலாவை மறந்துடாதீங்க. மீண்டும் மீண்டும் நான் சொல்றேன், நான் ஆண்டவரை நேசிக்கிறேன்னு சொல்லி நீங்க சொல்றது உண்மைன்னா, பிறரை நேசிக்கிறதுல அதை என்ன செய்யணும்? காண்பிக்கணும். காண்பிக்க முடியுமா? முடியணும். அல்லேலூயா. அதுதான் சொல்ல, நிதானமா சொல்றப்பா, நிதானமா சொல்ற. ஆனா நிதானமா செய்யறியா? அப்படியே செய், அந்தபடியே செய். 2 வசனத்தை கவனிங்க, அந்த வாசித்து பாருங்க. 10வது அதிகாரம் 28வது அப்படியே செய், கடைசி 37 அந்தபடியே செய், அந்தபடியே செய். இப்ப 28ல கடைசி வார்த்தை, அப்பொழுது பிழைப்பாய். கவனிங்க, சுருக்கமா சொல்றேன், அப்படியே செய், அந்தபடியே செய். அப்பொழுது எங்கெங்கெல்லாம் எடுத்து நம்ம ஜாயின் பண்ணி ஒரு டெய்லர் மாதிரி அப்படியே சேர்க்க வேண்டியதா, கிச்சனில் வந்து மிளகு சீரகெல்லாம் எடுத்து அப்படியே ஒரு ரசம் வைக்கிற மாதிரி எப்படிலாம் கிறிஸ்துவ வாழ்க்கை நம்ம அப்படியே சமைச்சு காண்பிக்க வேண்டியதாக இருக்குது. புரியுது உங்களுக்கு? வார்த்தைகளை கவனிங்க. ஆண்டவர் அழகாக அவனுக்கு சொல்றார், நீ லாயர் தான்பா. நீ யார் தான்? லாயர் தான். நீ நீதிமான் தான், நீ சட்டம் படித்தவன் தான். ஆனால் படித்த வார்த்தைக்கு வாழ்க்கை இல்லையே. படித்த வார்த்தைக்கு என்ன இல்லை? வாழ்க்கை இல்லையே. அப்படி செய், அந்தபடியே செய், அப்பொழுது வாழ்க்கை உனக்கு உண்டு. அப்போது வாழ்க்கை உனக்கு உண்டு. எழுப்போமா தேவ சமூகத்தில்? நீண்ட நேரம் பேசுவதை விடவும் சுருக்கமாய் சில தேவனுடைய வார்த்தைகளை நான் சொல்லியிருக்கிறேன். லேவியன் அழைக்கப்பட்ட சந்ததி, ஆசாரியர் அன்று ஊழியம் செய்வதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன், அழைக்கப்பட்ட ஒருவன், தெரிந்து கொள்ளப்பட்ட ஒருவன். அவருடைய கண்களுக்கு முன்னதாக குற்றுயிராய் கிடக்கிற ஒருவன், குற்றுயிராய் கிடக்கிற ஒருவனை பார்த்து நீ கண்டும் காணாதவனை போல விலகி போகலாமா? தேவ பிள்ளையே, நீ அறிந்த இயேசுவை, நீ அறிந்த இரட்சகரை, நீ அறிந்த ரட்சிப்பின் அனுபவத்தை மற்றவனுக்கு அறிவிக்காமல் நீ பக்கமாய் கடந்து போகலாமா? கிறிஸ்தவர் என்று சொல்லுவதற்கு நீ வெட்கப்படுகிறாயே. பல சமயத்தில் உன் பேரை கேட்டாலே சொல்லலாமா வேண்டாமா என்று சொல்லி யோசிக்கிறாயே. இந்த பூமியில என்னை நீ மனிதர்களுக்கு முன்பாக அறிக்கையிட வெட்கப்படுவாயானால், பிதாவுக்கு முன்பாக நான் உன்னை தேவதூதர்களுக்கு முன்பாக அறிக்கையிட வெட்கப்படுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். Thank you Jesus. ஆண்டவர் உன்னை பார்த்து ஆசையாய் மகிமைப்படுத்த விரும்புகிறார். இவன் என்னுடைய குமாரன், என் நேசகுமாரன், இவனில் நான் பிரியமாய் இருக்கிறேன், இவனுக்கு செவி கொடுங்கள், இவனுக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிற அந்த மகிமைப்படுத்தலுக்கு உட்பட்ட ஒரு ஜீவியம் உனக்கு அவசியம் தேவை. ஹல்லேலூயா. எனக்கு பிரியமான, எனக்கு அன்பான தேவ ஜனமே,
வசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதன்படி செய்கிறவர்களாக இப்போது உங்களை அப்பணிங்க. 2 கரங்களை கர்த்தருக்கு நேரா உயர்த்துங்க. தேவனே, உடைய வார்த்தைகளை நான் கேட்பதற்காக வரலையா, கேட்ட வார்த்தைகளை செய்வதற்காக என்ன அர்ப்பணிக்கிறையா. கேட்டபடிய வார்த்தைகளுக்கு முன்பாக என்னை அர்ப்பணிக்கிற ஆண்டவரே. எஸ் லார்ட், எனக்கு கிறிஸ்து அந்த பேர் இல்லையா, இந்த உலகம் எனக்கு கிறிஸ்துன்னு சொல்லி பேர் வைக்கணும்ப்பா. அந்தியோகியாவிலே சீஷர்கள் 1 வருஷம் தங்கி ஊழியம் செய்தார்கள். அந்த மக்களுக்கு இட்ட பெயர் கிறிஸ்தவர்கள். அவர்கள் யாருக்கும் தங்களை கிறிஸ்தவர்கள் சொல்லவில்லை, செய்திகள் அவருடைய கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வாங்கி கொடுத்தது. இன்னைக்கு நம்ம பார்த்து இயேசு போல நம்ம இருக்கிறதுனால தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நம்முடைய முகத்தை பார்க்கும்போது நீ கிறிஸ்தவனா, நம்முடைய பேச்சின் தன்மையை பார்க்கும்போது நீ கிறிஸ்தவனா, நம்முடைய செய்யின் இரக்கத்தை பார்க்கும்போது நீ கிறிஸ்தவனா என்று உலகம் கேட்க வேண்டும். அப்படி ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படி எனக்கு உதவி செய்யப்பான்னு சொல்லி தேங்க்யூ ஜீசஸ். எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, ஒரு தீர்மானத்தோடு புறப்பட்டு சொல்லுங்க. சில சுவிசேஷத்தை வாயினாலே சொல்லுவார்கள், சில வாழ்க்கையினாலே சொல்லுவார்கள். வாழ்க்கையினாலே சொல்லப்படுகிற சுவிசேஷம் நீங்க சொல்லாமலேயே நீ கிறிஸ்தவனா கிறிஸ்தவனா என்று பிறரை கேட்க வைக்கும், பிறரை கேட்க வைக்கும். வெட்கப்படாம வாயினாலே இயேசுவே ஆண்டவன்னு சொல்லுங்க, அவரை கனப்படுத்துங்க, அவரை மகிமைப்படுத்துங்க. நீங்க தேவ பிள்ளைதான் என்பதை உலகத்துக்கு காண்பீங்க. மரக்காலால மூடி வைக்காதீங்க. உங்க வெளிச்சம் வீட்டில் உள்ள யாவருக்கும் பிரகாசமா இருக்கட்டும். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாதது போலவே உங்களுக்குள்ளே இருக்கிற இயேசு உலகத்துக்கு மறைந்திருக்க கூடாது. இயேசுவை அறியாத ஜனங்களுக்கு மத்தியில இயேசு என்கிற குரலாய் வனாந்தரத்தில் கூப்பிடக்கூடிய சத்தமாய் சத்தத்தை ஆண்டவர் மாற்றுவாராக. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை எனக்கு தாங்கப்பான்னு சொல்லி எல்லாருடைய சார்பில் அன்பு சகோதரர் ஜோசுவா ஜெபிப்பார். தேங்க்யூ லார்ட். கரங்களை வளர்ந்து எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடக்கிறது. கர்த்தர் தெய்வமானால் அவரை பின்பற்றுங்கள், ஆகால் தெய்வமானால் அவனை பின்பற்றுங்கள். அனலாயாவது குளிராயாவது இருந்தால் எனக்கு நலமாயிருக்கும். சொல்லப்பட்ட வார்த்தைகள் அற்புதமான வார்த்தைகளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இதை போரடிக்கிறதுக்கு உன்னை புதிதும் பற்களும் உள்ள கூர்மையான எந்திரமாக்கு மலைகளை விதித்து நொறுக்கி போடுவாய் என்று சொன்னார். இந்த ஆவியின் பட்டயமாக அதை கேட்கிறதுக்கு மாத்திரமல்லப்பா, எங்கள் வாழ்க்கையில அதை அப்ளை செய்து ஒவ்வொரு நாளும் நாங்கள் வாழ்கிறதுக்கு கர்த்தர் எங்களை இந்த நேரத்தில் நாங்கள் எங்களை அர்ப்பணித்துக் கொள்கிறோம். தடையில்லாமல் அந்த வார்த்தையின்படியே வாழ ஆண்டவரே நல்ல சமாரியை போல நடந்து கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். உம்மை குறித்து உம்முடைய வார்த்தைகளை குறித்து எந்த சூழலில் வெட்கப்படாத ஒரு இதயத்தையும் மனதையும் எங்களுக்கு தர வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. கர்த்தர் ஆண்டவரே எல்லா சூழ்நிலைகளிலும் உண்மை நாங்கள் முன்னிறுத்தி எங்கள் செய்களில் எல்லாம் உத்தமமாய் நடக்க ஆண்டவரே அதிலிருந்து கர்த்தர் கிறிஸ்துவை அநேகர் பார்த்து ஆண்டவரை கண்டுபிடிக்கத்தக்கதாய் நாங்கள் நடந்து கொள்ள கர்த்தர் தாமே உதவி செய்திட வேண்டும் என்று ஜெபிக்கிறப்பா. இந்த வார்த்தைகள் இன்னும் அநேகருக்கு யூடியூப்ல ஆண்டவரே பிரசித்தமாகி அநேகர் பார்த்து இதிலே பலனடையட்டும்ப்பா. கர்த்தர் தாமே ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறார். துதியான மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோம் சுவாமி. மீட்பரும் ரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஏக மனதோடு இணைந்த இதயத்தோடு ஒரே குரலோடு சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா. Praise the Lord. God bless you. ஒரு வாழ்த்துகள்.